கிளாமர்னா எனக்கு இன்னி வரலும் புரியல. கவர்ச்சியாக நடிப்பேன், ஆனால் ஆபாசமாக நடிக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. நீங்கள் வேறு. ஐம் வெரி ஹாப்பி தட் எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி என்னோட கரியரில் ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச் டு ஹரி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் importantly to Vishal and VFF for making me a heroine. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் எனக்கு இது வந்து தமிழ் சினிமாவில் இட்ஸ் பின் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐவ் லேர்ன்ட் அ லாட், and I'd like to thank the entire cast and crew that I worked with. Priyan sir, thank you, and the entire production team. It's one of the loveliest productions I've worked in. So ellarukkum oru periya nandri, and I hope that audiences will enjoy this film, and in the Deepavalikku I really hope you will enjoy Poojai. Thank you. கிளாமர்னா எனக்கு இன்னி வரலும் புரியல ஆக்சுவலாக அந்த டெஃபினேஷன், ஸோ ஐ கான் ஆன்சர் யுவர் கொஸ்டின். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. நீங்கள் வேறு. இப்போ வந்து அப்படிங்க. பின்ன நீங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவார். இப்போ அம்மா அப்பா இருந்தால் தான் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ண முடியாது. ஐ எம் போத் ஆஃப் தட் சைல்டு. இது ஓகே. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது தமிழ்லேயும் இருக்கட்டும் ஹிந்திலேயும் இருக்கட்டும், ஐ ட்ரை ஆஸ் மெனி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தமிழில் நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதில்லை, அண்ட் ஐ ரியலி திங்க் தட் ஆடியன்ஸஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். அதே டைமில் ஹரி சார் வந்து என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் பீப்புள் வில் லைக் இட், காட் வில்லிங். பூஜைக்கு முன்னாடி இல்லை, அது என்னென்னா ஜென்யூனாக வந்து வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அண்ட் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தேங்க் காட் I was able to. எல்லா படத்துலையும் வித்தியாசம் இருக்கும். இல்லை என்னென்னா, ஏழாம் அறிவும் இருக்கட்டும், 3 இருக்கட்டும், எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நான் வேணுன்ற ஆக்சுவலி அந்த முயற்சி பண்ணுவேன் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அது வந்து கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது, பிகாஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் அந்த அனாலிசிஸில் போகிறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோடய வீடு வந்து என்னோடய குடும்பம் வந்து இட்ஸ் அ மல்டி கல்ச்சரல் ஹோம்னு சொல்லலாம். ஸோ எப்போதும் நான் சொல்லியிருக்கேன், தமிழ் வர்சஸ் ஹிந்தி வர்சஸ் தெலுங்கு அப்படி நான் பார்த்ததே இல்லை. ஐ எம் அ பார்ட் ஆஃப் இந்தியன் சினிமா, அண்ட் எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, இஃப் ஐ என்ஜாய்ட் லைக் பூஜை, ஐ எம் வெரி ஹாப்பி. பட் நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு லாக் புக் வைக்கல எந்த லாங்குவேஜில் எத்தனை படம் பண்ணுறேன்னு. பட் ஹேவிங் செட் தட், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் படம் பண்ணியிருக்கேன், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் மட்டும் இல்லை, என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக எல்லா படத்துலேயும் எனக்கு நல்ல கேரக்டர், அந்த நல்ல கேரக்டரை பற்றி நல்ல விமர்சனம் எழுதி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துறது பத்திரிகை நண்பர்கள். என்ன காரணம், ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது ஒரு நடிகனுக்கு. நான் நடிக்க வந்து 36 வருஷம் ஆகுது. வந்த ஒரு முதல் 6 வருஷம் எஸ் பாஸுங்கிற வசனம் தவிர வேறு வசனமே பேசல. சலன் சாருக்கு நல்லா தெரியும், சிரிக்காரு. அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் போட்டின்னு மரியாதையாக சொல்ல பொறாமை, போட்டி பொறாமை, இந்த ஆபாசத்துக்கும் கவர்ச்சிக்கு இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. நான் கதைக்கு தேவைப்பட்டால் கவர்ச்சியாக நடிப்பேன், ஆனால் ஆபாசமாக நடிக்க மாட்டேன். அதுதான் இந்த போட்டி பொறாமை. அது மாதிரி பொறாமை தான். அந்த பொறாமை மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு சிரமமான விஷயம் எதுவுமே இல்லை. அதுலேயே ஓடியாச்சு ஒரு 125 படம் ஹீரோவா. அதுக்கப்புறம் கேரக்டர் ரோலுக்கு நடிக்க வந்ததுக்கப்புறம் இந்த பாராட்டுகள் தான் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சம்பாதிச்சாச்சு,
இன்னும் சம்பாதிக்கல, இன்னொரு காரு, இன்னொரு வீடு, அவ்வளோதான். அந்த முதல் காரும் முதல் வீடும் வாங்கியல் இருக்கிற த்ரில் வந்து ரெண்டாவது காரு ரெண்டாவது வீடு வாங்கியல் நிச்சயமாக இருக்காது. இப்போ இந்த பாராட்டுகள் வந்து முதல்ல வந்து உங்ககிட்ட இருந்தால் வருது. தலைவா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ராஜா ராணி, இப்போ சிகரம் தொடு, இப்போ பூஜை, இப்படி எனக்கு வித்தியாசமான கேரக்டர்கள் கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு என்னுடைய ஆரம்பகால இயக்குநர்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பூஜை படத்தில் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்கு ஹரிசாருக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்கிறேனோ அதே அளவு நன்றி வால்டர் வெற்றிவேல் படத்தில் எனக்கு அப்படி ஒரு டஃப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கொடுத்த வாசு சாருக்கு நன்றி சொல்லணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து அப்படி ஒரு லொல்லான, ஒரு கிண்டலான, கேலியான ஒரு ஃபாதர் கேரக்டர், ஒரு அப்பா கேரக்டர் கிடைச்சதுக்கு டைரக்டர் பொன்ராமுக்கு எந்த அளவு நன்றி சொல்லணும் அதே அளவு நன்றியை நான் அமைதிப்படை படத்தை டைரக்ட் பண்ண என் நண்பன் மணிவண்ணனுக்கு நான் சொல்லி ஆகணும். ராஜா ராணிலையும் சிகரம் தொடலையும் வந்து ஒரு சோபர் ஃபாதர், ஒரு அப்பானா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அட்லிக்கும் சிகரம் தொட இயக்குனர் கௌரவுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும் அதே அளவுக்கு பூவழி வாசல்லே பொம்மைக்குட்டி அம்மா இயக்கிய ஃபாசிலுக்கு நான் நன்றி சொல்லணும். நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேதம் இது மாதிரி கேரக்டர் எடுத்தால் நான் பாரதி ராஜா சாருக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றிகளை இந்த மேடையில் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து நம்ம அம்மா கிரியேஷன் சிவா சார் சொன்ன மாதிரி இது ஒரு மிலிட்ரி கேம்ப் தான். இது பேசாமல் ஹரிசார் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்குலாம் நம்ம மிலிட்ரியிலேயே போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் பார்டரில் துப்பாக்கி தூக்கி நின்றுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா ஹரிசார் படத்தில் அந்த டைரக்ஷன் நடிக்கையில் வந்து எனக்கு இப்படி ஒர்க் பண்ணத்தான் பிடிக்கும். எனக்கு எள்ளுனா எண்ணெயா நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட போயிட்டேன்னா ரொம்ப சௌரியம் பண்ணுனா சார் இன்னும் கொஞ்சம் கூட பண்ணுங்க, குறைச்சி பண்ணுங்கன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாமல் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்கிற ஒரு இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலியான விஷயம் ஒரு நடிகனுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு இயக்குனர் அவர் எந்த ஃபீல்டில் இருக்கிறாரோ அங்கே தான் ட்ரெண்ட் செட்டராக இருப்பார். இப்போ ஹரிசார் வந்து தமிழ் படம் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹரிசார் வந்து தமிழ் படத்துக்கு ஒரு மசாலா படம், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கமர்ஷியல் படம் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்க முடியும். ஆனால் இப்போ நான் சமீப காலமாக ஹிந்தி படம் சென்னை எக்ஸ்பிரஸ் நடிச்சுக்கிறேன், தெலுங்கு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ மலையாள படத்தில் நடிக்கிறேன். ஹரிசார் வந்து இது சும்மா அவரை புகழ்றக்கா சொல்கிறேன், இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிட்டீங்க ஹரிசார். அதுதான் உண்மை. என்ன இங்கே ஒர்க் பண்ணி நான் சாமி படத்தில் தமிழ் படத்துலேருந்து பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் லவ் பாடல்கள், ஒரு மென்மையான கதைகள் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு சல்மான் கான் மாதிரி ஹீரோனுடைய வளர்ச்சிக்கு ஹரிசாருடைய ட்ரெண்ட் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து மறைமுகமாக அப்படி போகும். அது என்றைக்குமே அப்படித்தான். ஒரு இடத்துல ஆரம்பிச்ச ட்ரெண்ட் இன்னொரு இடத்துல வந்து அதனுடைய அந்த ஓவர்ஃப்ளோ அப்படி நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு மிக மிக ஒரு தவிர்க்க முடியாத, அவர் வேற லாங்குவேஜ் டைரக்ட் பண்ணல, ஆனால் வேற லாங்குவேஜுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் ஹரி. அது வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி தம்பி விஷால், நான் உண்மையிலே அவன் இவன் படம் பார்த்து அவர் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்குன்னு நினச்சேன். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. ஒரு நடிகனா வந்து அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். அப்புறம் ஒரு நடிகனா ஒரு ஃபைட்டை பார்க்கல, இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் படலைங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படின்னா, சில ஃபைட்டு தியேட்டரில் இப்போ விஷுவலாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபைட் பண்ணியிருப்போம். விஷால் புரிஞ்சுக்குவார், மற்ற நடிகர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் சில படம் இருக்குத பெண்ட் எடுத்துருவாங்க. இப்போ இந்த அவன் இவனில் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னா, அந்த கண்ணை இப்படி மெயின்டைன் பண்ணது, மரத்து மேலே ஏறி நம்ம ஜிஎம் குமாரை காப்பாற்றுறதுல கிழிஞ்சு கிருஷ்ணகிரி ஆகிருப்பார். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கணும். அது நம்ம இந்த நேஷனல் அவார்டை பற்றி வருத்தப்படவே கூடாது. அது எப்பாச்சும் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டி சந்தோஷம், அவ்வளோதான். கிடைச்சா கமல் சாருக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கல. கிடைக்கலன்னா நடிகர் தலகத்துக்கே கொடுக்கல, நமக்கெல்லாம் எப்படியா கிடைக்கும்? உலகத்தின் ஒப்பற்ற நடிகர், அதை தாண்டி ஒரு நடிப்பு வந்து நடிக்க முடியாது. அவருக்கே கிடைக்கல நம்மளுக்கு, அப்படித்தான் நம்ம எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கணும். இந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்ருதி, என்னுடைய ஒரு அற்புதமான நடிகர், என்னுடைய இனிய நண்பர் கமல் சாருடைய பொண்ணு. அவங்கள பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது ரெண்டு விதமாக இருக்குது. ஹரிசார்கிட்ட என்ன சௌரியன்னா, நம்ம நடிக்காமையே கிளாப்ஸ் வாங்கலாம். நடித்து கைதட்டல் வாங்குறது ஒன்று இருக்குது, சும்மா அப்படி வந்து நின்னோம்னாலே ஒரு கிளாப்ஸ் வரும். எனக்கு அப்படி இந்த படத்தில் வந்து சும்மா என்ட்ரிக்கே கிளாப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பில்டப், அது ரொம்ப முக்கியம். அவர் கிடைச்ச தளபதிகள் நம்ம பிரியன் சார் இருக்கார், ஆர்ட் டைரக்டர் சார் இருக்கார். எல்லாரும் வந்து இங்கே
இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு 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 மிலிட்ரி கேம்ப் இது. எனக்கு இந்த டீமில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷாலுக்கு வந்து என்னோட இன்னொரு மிகப்பெரிய பாராட்டுன்னா, ஒரு தயாரிப்பாளராக இந்த வயசில் இருக்கிறது. இப்போ நானும் வந்து நாய்கள் ஜாக்கிரதை படத்தில் தயாரிப்பு சத்யராஜன் போட்டிருக்கேன். ஆனால் தயாரிப்பு சம்மந்தமாக எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நான் சிபிகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஒரு முதலாளியாக இருக்க தெரியாது, ஒரு தொழிலாளியாக இருக்க தெரியும். தொழிலாளியாக இருக்கிறது வந்து ஒரு வகையில் ரொம்ப சுலபங்க. நமக்கு வந்து என்னென்னா, நம்ம டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு நடிகன் ஆகிறேன், எல்லாரும் டைரக்டர் பார்த்துக்குவார். என் ஃபேஸில் ஷேடோ வந்து நான் மார்க்கில் வந்து நிற்கிறேன்னா பிரியன் சார் சொல்லுவார், சார் கொஞ்சம் ரைட்டில் போங்க சார், லெஃப்ட். இன்னைக்கு வரைக்கும் 36 வருஷமாக 250 படம் நடிச்சுக்கிறேன். நானாக போய் மார்க்கில் நின்னதே இல்லை. கூட நடிக்கிற நடிகர்கள் சொல்லுவாங்க, சார் ஷேடோ வருது. கேமராமேன் சொல்லுவாரியா, அது ஏன் நம்ம ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், அப்புறம் பார்த்துக்கோ. வெட்டி அரட்டை அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த பட ஷூட்டிங்லேயும் கூட அது நிறையா நடக்கும். அதெல்லாம் இங்கே மைக்கில் பேச முடியாது, அவ்வளோ அரட்டை அடிச்சிருக்கு. நானும் விஷாலை வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்கோம். சிபிகிட்ட சொல்லிடாதுங்க விஷால், அந்த நம்பிக்கையில் தான் சில விஷயமெல்லாம் அவங்க போட்டு பேசு. நீங்கள் ஏதோ ஃப்ரெண்டு ஏதோ இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு அடிச்சிடாதீங்க. ஆனால் ஹரி சார் எப்படின்னா, நாங்கள் ஏதோ ஜோக் அடிச்சுட்டு இப்போ சிரிப்போம் இல்லையா, கலந்துக்க மாட்டார். வேணே கரெக்ட் சார். அப்படியே நீ இப்போ எப்படின்னா, டே இங்கே எதுக்கிட்ட நடிக்க வந்தீங்களா, இங்கே வந்து விளையாண்டுருக்க விடுறீங்களா, அப்புறம் இன்னொரு ஏதோ ஜோக்குன்னு. ஆமாம், அப்புறம் இந்த லென்ஸ் போட்டு இதே தான், இப்படி தான் ஒரு ஆள். அதனால் வந்து இது ரொம்ப ஒரு ஜாலியான டீமாக இருக்குது. அதனால் பேசினா நிறைய பேசிட்டு போகலாம். இது வழக்கமான சொல்கிற வார்த்தைகள் தான். இந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் மீதியை பேசுகிறேன்னு சொல்கிறோம். இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்தீங்க, அதுக்கான சகல நம்பிக்கையும் இந்த ட்ரெய்லரில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான டீம். எனக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஒரு புதிய பரிமாணம். ஒரு டைரக்டர் வந்து நான் அநேகமாக இப்போ தமிழ்நாட்டில் அதிக போலீஸ் ட்ரெஸ் போட்டு நானாக தான் இருப்பேன். அவ்வளோ படம் போலீஸாக. இப்போ சிகரம் தொடும் கூட போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சிகரம் தொடு சத்யராஜுக்கு பூஜை சத்யராஜுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அதுதான் அப்படி. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறேன். அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி என்னை வந்து எல்லாம் அங்கே ஒப்படைச்சிருவேன். என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி சத்யராஜ் அங்கே ஒப்படைச்சிட வேண்டியது, அவங்க பார்த்துக்குவாங்க. சினிமா கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் ஆளாளுக்கு இப்போ என்னை வந்து அப்படியே செல்ல பிள்ளைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதிரி வளர்த்துறாரு, அடுத்தது எஸ்ஜே சூர்யா இசைன்னு படத்தில் அவர் வேறு மாதிரி ஒரு பிள்ளையை வளர்த்தி வச்சுருக்காரு. அதனால் வந்து ரொம்ப சிறகடிச்சு பறந்துட்டுருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில், சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையில் சில மனக்குறைகள் இருக்கும். மூட நம்பிக்கையில் இந்த நாடு இப்படி உழண்டுட்டுருக்கிற, அதெல்லாம் வேண்டாம். இங்கே நம்ம இந்த விஷயத்தை பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பூஜை திரைப்படம் வந்து விஎஃப்எஃப் ஓட 3வது தயாரிப்பு. தீபாவளி அன்னைக்கு அக்டோபர் 22 புதன்கிழமை வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் பூஜை என்ற தலைப்புலையும், தெலுங்குல பூஜா என்ற தலைப்புலையும் இட்ஸ் கோயிங் டு பி a வேர்ல்ட் வைட் ரிலீஸ். என்னோட கெரியர்லே ஐ திங்க் திஸ் வில் பி த பிக்கெஸ்ட் ரிலீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே. இது வந்து சாத்தியம் என்பது ஒரே ஒரு காரணம், காம்பினேஷன். ஹரி சாரும் நானும், எல்லாருக்கும் தெரியும், தாமிரபரணின்ற திரைப்படத்தில் வந்து 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 7 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்து இந்த படம் மூலிமா கம்மிங் டுகெதர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறைய இருக்குது. அதனால தான் அந்த தாமதம். ஏன்னா மறுபடியும் ஒரு முந்தின படத்தை விட ஒரு சிறப்பான படம் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஒரு அமைப்போடு வரணுன்ற நோக்கத்தில் தான் டுடே வி ஆர் கம்மிங் ஆஃப்டர் 7 years. ஐம் ரியலி ஹாப்பி. நினச்சபடி இது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரில. ஏன்னா சொல்கிற தேதி குறித்து வச்சு வர்றது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி நான் தொடங்கினேன். பாண்டிய நாடு, நான் சிவ மனிதன், பூஜை, அதுக்கான உழைப்பு தான் என்னோடய டீம் எல்லோரும் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து 3வது படம் சொன்னபடி கடவுள் புண்ணியத்தில் தீபாவளி அன்றைக்கி வெளியே வந்துடும். வேந்தர் மூவிஸ் மதன் சார் தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருக்காரு, அவர் தான் வெளியிட போகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு இட்ஸ் அ கிராண்ட் ஸ்கேல். அதாவது ஒரு பண்டிகை அன்னைக்கு குடும்பத்தில் வந்து நினைக்கிற ஒரே விஷயம், எல்லா குடும்பத்துலேயும் ஒட்டுமொத்த உறவினர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் நல்லா இருக்குமே, அண்ணன் பையன் தங்கச்சி இருக்கிற அத்தனை ரிலேஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல கூடினா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த
இடமே கலகலன்னு இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த படமும். எல்லா படத்துலேயும் ஒரு குறை இருக்கும். இது வந்து கரெக்டாக பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன், கூட இருக்கிறவங்க. இந்த படத்தில் வந்து இது ஃபைட்டு இது மிஸ் பண்ணிட்டோமே, இது பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே. ஆனால் இந்த படத்தில் வந்து டச்வுட் அந்த குடும்பம் எப்படி ஒன்றா சேருதோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் எந்த குறை இல்லாமல் ஒன்றா சேர்ந்துருக்கு ஒரு கோர்வையாக. பாடல்களும் சரி, ஒரு கதாநாயகியும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, கதையும் சரி, திரைக்கதையும் சரி, அந்த டீமும் சரி. யுவன் சங்கர் ராஜாவோட ஹரி சார் மறுபடி ரொம்ப நாள் கழிச்சு இணைகிறாரு. கனல் கண்ணன் மாஸ்டரோட நான் ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்றா சேரும். ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு மேக்னெட் மாதிரி இந்த படம் வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஸோ ஐ கான் ஆஸ்க் ஃபார் பெட்டர் பிளாட்ஃபார்ம். ஒரு தயாரிப்பாளராக நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரே விஷயம், டைரக்டர்கள் மத்தியில் ஹரி இஸ் அன் எம்ஜிஆர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி கீழ் மக்கள் வரைக்கும், அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எப்படி இருந்தாரோ அவர் வாழ்க்கையில், அதே மாதிரி ஹரி சார் படம் எடுக்கும்போது சைக்கிள் ஸ்டாண்ட்காரனும் அந்த பாப்கார்ன் வைக்கிறவனும் கடைசி அந்த டோக்கன் கொடுக்குறவனும் அத்தனை பேரும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனர். அது வந்து உண்மையிலேயே ஒரு தயாரிப்பாளராக ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லா விஷயங்களும் நல்லா கூடி இருக்கணும். இது வந்து ஹரி சார் படம் பொறுத்த வரைக்கும் there is no experimentation, but his packaging is one of the best when it comes to ஒரு wholesome commercial entertainer. எனக்கு இந்த படத்தில் நான் சத்யராஜ் சார் எங்கள் வீட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது, வால்டர் வெட்ரில் படம் நடக்கும்போது வியந்து பார்த்த ஒரு நடிகர். எனக்கு ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அதாவது அவரோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி நான் என் படத்தில் ஒரு நடிகனாக அவரோட சேர்ந்து ஐம் ஷேரிங் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்னால் சத்தியமாக வந்து என்னோட பட தயாரிப்பாளரும் இயக்குனருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். இல்லைனா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. எங்கள் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ சார். ஏன்னா அது ஒரு பெருமை கூடிய விஷயம் என்ன மாதிரி நடிகர்களுக்கு சேர்ந்து நடிக்கும்போது. ஏன்னா எங்கேயோ ஒரு மீட்டிங்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறது அது வேறு. பட் சேர்ந்து ஒரே திரைப்படத்தில் உங்களோட சேர்ந்து எனக்கும் கைத்தட்டல் வருதுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸ்ருதி ஹாசன் ஃபஸ்ட் டைம் அவங்களோட சேர்ந்து, வெல்கம் ஸ்ருதி, அவங்களோட சேர்ந்து நடிக்கிறேன். அதான் இது அந்த சொன்ன விஷயங்களில் ஸ்ருதியும் ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் அது சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, ஸ்ருதி இஸ் லுக்கிங் ஹர் பெஸ்ட் இன் திஸ் ஃபிலிம்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ இஸ் லுக்கிங் ரியலி குட். நல்ல ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில். ஹரி சார் படங்கள்லேயே இதுதான் ஐ திங்க் இட்ஸ் இஸ் பெஸ்ட் லவ் ட்ராக். அது என் படத்துக்கு ரிசர்வ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், அதாவது ஒரு பட்டாளமே இருக்குது. சூரி இருக்கார், ஜெயபிரகாஷ் இருக்கார், ராதிகா அம்மா இருக்காங்க, அண்ட் ஆர் சுந்தரராஜன் சார் இருக்கார், மனோபாலா சார் இருக்கார், ரேணுகா, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பட்டாளமே இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் காட் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங். ஐ ஷுட் தேங்க் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேமராமேன் பிரியன் சார், ஆர்ட் டைரக்டர் கதிர், விடி விஜயன் சார். இந்த டீம் வந்து ஒரு எல்லா படத்துலையும் நம்ம உழைக்கிறோம். அது சும்மா இந்த படத்துக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா படத்துக்கும் உழைக்கிறோம். எனக்கு ஹரி சார் படம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும். அது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது ஒரு நடிகனுக்கு. அது வீட்டுக்கு போகும்போது அது வந்து அந்த டயர்ட் ஆகணும். அப்போ தான் வந்து செஞ்ச வேலை தெரியணும், உடம்புக்கு தெரியணும், மனசுக்கு தெரியணும், மைண்டுக்கு தெரியணும். அந்த வகையில் எனக்கு ஹரி சார் படத்தில் நான் நடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது. It is one of the best experiences. Hard work never fails ன்னு சொல்லுவாங்க. It starts I think கூடிய சீக்கிரம் அதோட ரிசல்ட் தெரிய போகுது. And I thank Yuvan for giving very good songs. Again மறுபடி Yuvan, I think he's reserved his best ரொம்ப நாள் கழிச்சு. I think he's given his best album இந்த படம். அண்ட் வி மியூசிக் மூலிமா இதுதான் எங்களோட முதல் திரைப்படம். எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வி மியூசிக் எதுக்கு ஆரம்பித்தோம், என்ன விஷயன்றது. ஸோ வி மியூசிக்கும் சரி, விஎஃப்எஃப்க்கும் சரி, மேற்கொண்டு நல்ல படங்கள் பண்ணோன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் மற்றபடி ஐ தேங்க் மீடியா பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது வந்து
கொண்டு போய் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது ஆடியன்ஸ் மத்தியில் எங்கள் மத்தியில் வந்து கேப்பை பிரிட்ஜ் பண்ணது நீங்கள் இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீடியா ஐ கேன் நெவர் ஃபர்கெட் யுவர் சப்போர்ட், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. எனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஒரு எல்லா வகையிலையும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. அண்ட் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக, ஒரு தயாரிப்பாளரை மட்டும் இல்லை, ஒரு நடிகனாக இந்த படம் நான் நல்லா அமையும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ தேங்க் மை டீம், என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் பேய்த்தனமாக உழைச்சிருக்காங்க. முருகராஜ், பிரவீன் அண்ட் எவ்ரி ஒன். ஐ தேங்க் மை டீம். I thank Johnson and I thank my cast and crew for giving a lovely film. God bless. Thank you. Diwali anik paakalam. இல்லை, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அதான் அவர் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம். அது நான் ஒரு 10 கோடி வேணும்னு சொன்னால் ஒரு 10 கோடி கொடுத்துருவார். அது எதுக்கு என்னன்றது கணக்கு பிறகு பார்த்துப்போம். இப்போ மறுபடியும் இன்னும் எனக்கு படம் முடியும் போது இன்னொரு 5 கோடி வேணும்னு சொன்னால் வாங்கிப்போம். ஸோ இந்த ரேட்டுன்றது இந்த படத்துக்கு ஒன்றும் முடிவு பண்ணல. இந்த படம் வந்து பெரிய வியாபாரம் பண்ணுறதுன்னு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, தமிழ்நாட்டில் வந்து 350 to 375 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆக போகுது. போன படத்தில் வந்து 250 தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுன்றது. வெள்ளிக்கிழமை, அதாவது புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நான் இந்த பதில் சொல்லுவேன். எவ்வளோ வருது, வருமானமாக எவ்வளோ வருது, எந்தெந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ சொன்னால் அது ஒரு ரொம்ப பெருமைக்காக நான் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ்க்காக பயந்து நான் சொல்கிறேன். அது அந்தந்த நேரத்தில் சொல்லும் போது தான் கரெக்டாக இருக்கும். விஷால் சார், நீங்கள் உங்கள் ஓப்பனிங் ஸ்பீச்சில் சொன்னீங்க 2 போர்ட்ஃபோலியோ, ப்ரொடியூசர் as an ஆக்டர். எந்த கட்டத்தையாவது இந்த ஷெட்யூல்ஸ் வரும், ஒரு போர்ட்ஃபோலியோ இன்னொரு போர்ட்ஃபோலியோ ஓவர் ஷேடோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதா? எதாவது ப்ரொடியூசர் டு ஆக்டர் ஆர் ஆக்டர் டு ப்ரொடியூசர்? ஒரு நடிகனுக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் வேணும்னு சொல்லுவாங்க. பட் லக்கிலி ஐ டோன்ட் ஸ்லீப், ஐ ஸ்லீப் லைட். எனக்கு ஒரு பழக்கம் எப்படின்னா, அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அன்னைக்கு சாயந்தரமே வந்து உட்காந்து மேற்பார்வை பார்த்து அடுத்த நாள் ஐ கோ ஃபார்வர்ட். ஸோ 9 to 6 நான் ஒரு நடிகனாக ஹரி சார் கிட்ட ஒப்படைக்கும் போது நோபடி வில் கம் அண்ட் மை டீம் வில் நாட் டிஸ்டர்ப் மீன். பேக்கப்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் டீம் வந்து அது வந்து என்ன ஆனாலும் சரி, தூக்கம் வருதுன்னு சொன்னாங்களோ தண்ணி தெளிச்சு விட்டு எந்திரிங்க நீங்கள் ஒரு தயாரிப்பாளன்னு சொல்லி அந்த 6 to I only think my number of hours of sleep has reduced, but I don't care. The balancing act was made possible by your sacrificing of sleep. இல்லை, that's what, இதுக்கு this much time, இதுக்கு இவ்வளோ டைம். ஸோ 9 to 6 nobody disturbs me. I tell them not to disturb me. After 6 obviously it's time for me to look into the affairs of the company. So அப்படி தான். So it's never overlapped. எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இல்லை, அது தெரியல. அது இயக்குனர், அடுத்த பட இயக்குனர் எப்படி முடிவு பண்ணுறாங்களோ. நான் எப்போவுமே வந்து the captain of the ship knows everything. I leave it to him. நம்ம போய் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் அவங்க தான் வந்து நடிக்கணும் அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை. ஸோ அது இயல்பாக நடந்ததுன்னா அது தப்பே இல்லை. சார், என் முகத்தில் இதை விட நான் வெளிப்படுத்தி தெரியுது, என் முகத்திலே தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஐ கான் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். நீங்கள் வந்து போன வருஷம் இந்த கேள்வி, அதாவது பாண்டிய நாடு மார்ச் தொடங்கணும், மார்ச்சுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இது கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நான் வந்து தயாரிப்பாளர் அல்ல, ஒரு அந்த சூழலில் நான் சந்தோஷமாக இல்லை. அதனால தான் VFF தொடங்கினேன். இன்னைக்கு வந்து ஐ கான்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். இன்னைக்கு வந்து நீங்கள் அதான் அந்த புதன்கிழமை வந்து நீங்கள் முழுமையான என்னோட சந்தோஷம் நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. ஏன்டா இவன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு தேதியை குறித்து இந்த படத்தை கொண்டு வரான், எதுக்கு ஹரி பற்றி இப்படி புகழ்ந்து பேசுகிறான், எதுக்கு வந்து பூஜை பற்றி இப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலும் புதன்கிழமை அந்த பகல் காட்சி வந்து தெரியப்படுத்தும். அன்றைக்கி தான் என்னோட முழுமையான சந்தோஷம் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிப்பேன். அன்றைக்கும் நான் உங்கள் முன்னாடி சந்திப்பேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இல்லை அவர்
இல்லைங்க அது இதை நான் ஒன்று சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா நம்ம பழசு பற்றி பேச நம்ம குடும்பங்களில் வந்து அது அது ஓகே. அது ஒரு கருத்தாக சொன்னார். அது ஓகே. அது இந்த படம் வந்து கோயம்புத்தூரில் பேக்ரவுண்டாக வச்சு பண்ணணுன்னு முடிவு பண்ணேன். ஆக்சுவலாக அருள் வந்து பண்ணியிருந்தேன், பட் நிறையா அங்கே ஒர்க் பண்ண முடியல கோயம்புத்தூரில். இது வந்து ஃபஸ்ட் டைம். ஏன்னா இது வந்து ஒரு மாடர்னான ஒரு லவ் கலந்த ஃபேமிலி கலந்த. ஆக்சுவலாக எங்கள் ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லிட்டாரு. படத்தில் ஃபேமிலியும் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நிறையா வந்து யூத்தான ஒரு லவ் ட்ராக்கு, நல்ல ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் கூட விஷாலுக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா ஃபைட்லாம் அமையணுன்றக்காக நிறையா ஸ்க்ரீன் பிளேயில் மெனக்கெடல். அப்புறம் படம் முழுதும் வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணுன்னு கம்ஃபர்டபுளாக பார்க்கணும். எல்லா படமும் ஃபேமிலியோடு பார்க்கலாம், பட் ஒரு அப்பா அம்மா பசங்க எல்லாம் வந்தால் எல்லாம் கம்ஃபர்டபுளாக பார்க்கணுன்றக்காக அதுக்கு நிறைய விஷயங்கள் சீன்ஸு, அந்த சீன்ஸில் வந்து நல்லா ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி எல்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காந்து நிறையா ரெடி பண்ணோம். ஒரு நம்ம வந்து இது வந்து ஒரு க்ளோரிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஒரு தாமிரபரணியோ வேல் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கதை தான். அது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இன்றைக்கி யூத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்ல ஒரு மாடர்ன் லவ் ட்ராக். ஸோ அந்த மாதிரி மாடர்னான இடங்கும்போது சென்னை பேக்ரவுண்டாக வைக்கலாம். அதுக்கு அடுத்து நான் வந்து தமிழ்நாடு முழுதும் சுற்றினதில் இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு சிட்டியாக இருந்துச்சு. அதனால் வந்து கோயம்புத்தூரை பேக்ரவுண்டாக எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே உட்காந்து எல்லா லொக்கேஷன்ஸையும் பார்த்து அந்த ஊருக்குள்ளே ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு இருக்கணுன்றக்காக ரெடி பண்ணோம். இதில் வந்து சத்யராஜ் சாருக்கு எங்கள் டீம் மேலே இவ்வளோ ரெஸ்பெக்டு, இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க கூட வந்து நடிகன்லேருந்து நான்லாம் ரொம்ப நாளாகவே ரசிகன். அவர் வந்து என் படத்தில் ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டேன் அந்த படத்தில். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு பழைய கெட்டப் அந்த முடியில்லாத ஒரு கெட்டப்பில் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கே ரொம்ப முக்கியமான கேரக்டர். கடைசி வரைக்கும் வந்து இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாத மாதிரி ஒரு த்ரில்லாக போயிட்டுருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் பண்ணலன்னா அது யாரும் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் என்னோடய டீம் எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோரும் பற்றி தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. எல்லோரும் என்னுடைய ரெகுலராக என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருக்காங்க. இது எங்களுடைய டீம் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கில் வந்த ஒரு படம். நிச்சயமாக வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், நம்பிக்கையோடு பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோதான் வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணாலும் எங்களுடைய என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களோட உழைப்பை பாராட்டிடுவீங்க. எங்கள் டீம்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாராட்டிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசராக வந்து விஷால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. விஷால் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இந்த படம் வந்து பண்ணவே முடியாது யாரும். ஏன்னா நிறையா செலவு பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து பெருசாக ஓப்பன் பண்ணிட்டோம். நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம். அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து எந்த வித கேள்வியும் கேட்காம, அதே சமயத்தில் வந்து என்ன செலவாகுதுன்றதில் கண்ணும் கருத்துமா. எனக்கு நான் விஷாலை வந்து பார்த்தேன் கேரவனில் உட்காந்துட்டு ஷூட்டிங்க்கு அப்புறம் உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு. உண்மையிலே எல்லா ப்ரொடியூசரும், நான் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனாலும் எல்லா ப்ரொடியூசருக்குமே அந்த பொறுப்பு வேணும். ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல வந்து அவ்வளோ சீரியஸாக பார்த்ததில்ல. எவ்ரிடே கணக்கை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த வயசில் உட்காந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்காருன்னு சொல்லி. உண்மையிலே அதுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு. அதனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் சொன்ன டைமுக்கு படத்தை கொடுத்துடணும் அப்படின்றதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிலீஸ் டேட்டை சொல்லிவிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுன்றதுக்காக ரொம்ப ப்ரெஷரும் பண்ணல. அதே சமயத்தில் நம்ம கரெக்டாக வந்துடுறோன்ற ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த என்கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு, ஒரு முறையாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல உண்மையிலே எடுத்துக்காட்டு. ஏன்னா அவர் சொன்ன இதுக்கு முன்னாடி 2 படமும் கரெக்டாக டைமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த படத்தையும் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வேலையை முடித்து நெருக்கி இப்போது சென்சார் போகிற அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதுக்கு வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவருடைய ஒரு நமக்கு கொடுத்த எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். அது ஒன்று. ஹீரோவாக இந்த படத்தில் விஷாலை பற்றி 2 வார்த்தைகள். என்னென்னா, விஷால் கூட நான் தாமிரபரணி பண்ணியிருந்தேன், நல்லா போயிருந்தது. அதுக்கு அடுத்து விஷாலோடைய வளர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்போடா சேரலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்தில் இந்த அவன் இவன்னு ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் பண்ணிட்டாரு. அப்போது வெறும் நம்ம ஒரு கமர்ஷியல் மட்டும் பண்ணால் காணாது, ஏதாவது ஒன்று வேணுமே உள்ள அப்படிங்கும்போது, சரி கமர்ஷியல் ஃபிலிம்குள்ளே எவ்வளோ ஒரு எமோஷன் ஏற்றலாம். ஹீரோ வந்து ஒரு 4 சீனில் இல்லை ஒரு 2 சீன்லையாவது பேசும்போது மக்களுக்கு கொஞ்சம் ஐயோ நல்ல வேண்டாம், இவ்வளோ உண்மையிலே இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குடா அப்படின்னு உணரணுன்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணோம். அதே மாதிரி ஒரு 2-3 சீனில் நிச்சயமாக மனசை வருடுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயத்தில் சாங்ஸில் வந்து ரொம்ப ஸ்டைலாகவும் ஒரு ஃபாரின் சாங் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்டைலாக டான்ஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஹீரோவாக
எல்லா ஐட்டமும் பண்ணுறதுக்குரிய வகையில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே யதார்த்தமாக யாரையும் மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் படம் பார்க்குறவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். என்ன ஆக்ஷனில் மட்டும் கொஞ்சம் வண்டி டர்புன்னு அங்கங்கே போவோம், அதை வந்து கிண்டல் பண்ணி எழுதிடாதீங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? 10-20 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை துரத்துறாங்கன்னா 4 சும்மா பின்னாடி பறந்து தான் வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறது? அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்று சூவாவும் அருவா கொஞ்சம் கம்மி தான் அந்த படத்தில். சண்டைலாம் இருக்க தவிர அருவா கம்மி தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஊரில் நீங்கள் போய் பார்த்து நான் சுற்றுறதெல்லாம் சவுத்தில் தாங்க சுற்றிட்டு இருக்கேன். எடிட்டிங் கூட அந்த பக்கம் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல இந்த அருவா தகராறு பிரச்சனை தான் தெரியுது. நீங்களாம் ஜாலியாக சிட்டியில் நல்லா சாப்பிட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது? குற்றாலத்தில் டிஸ்கஷன் 20 நாள் இருந்தேன்னா அது ஒரு 18 பிரச்சனையும் பார்ப்பேன் நான். பார்டர் கடைக்கு சாப்பிட போனாலும் அங்கே கருமுறுன்னு 2 டீம் நின்றுட்டு இருக்கோம். ஐயோ பாதியில் சாப்பிட்டு ஓடியாது. ஸோ இப்படி நம்ம பார்க்குறது நம்ம அது வந்து ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அது கரெக்டுன்னு சொல்லியோ அதுக்கு வந்து ஆதரவாக நான் படம் எடுக்கிறதில்ல. அதெல்லாம் காட்டிட்டு வேணான்னு சொல்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அந்த வகையில் நான் ரொம்ப குறையாக சொல்லிக்க விரும்பலை. அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிற வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. நானும் வந்து தனியாக உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 10ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா எனக்கு இந்த படம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொடியூசர் ப்ரெஷராக இல்லை அன்பாக தெரியல, சீக்கிரமாக முடியுது. ரிலீஸுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒர்க்கு முடியுது, அதனால் ஃப்ரீ ஆகிடுவேன். அதனால் பிஃபோர் ரிலீஸ் உங்களெல்லாம் சந்திக்கணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும். மற்றபடி எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தனித்தனியாக சொல்ல முடியாது. அவங்களுடைய கோஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து அந்த ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் தான் என் படத்தை வந்து நேரத்துக்கு 100 நாள் பிளான் பண்ணோம், 90 நாளில் படத்தை முடிச்சிட்டோம். அதுக்கு காரணம் வந்து ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன், என்னுடைய சின்ன சின்ன டார்ச்சர்ஸு. நான் பண்ண சின்ன சின்ன டார்ச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அதே சமயத்தில் கோஆப்ரேஷனை வந்து நான் நன்றியோடு பார்க்குறேன். அண்டு கதை வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்து பீகாரில் போய் முடியுது. இதுக்காக பீகார்லேருந்து போஜ்புரியிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த பீகார் போர்ஷன் வந்து உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே பீகார்லேயே போய் ஷூட் பண்ணோம். அங்கே உள்ள ஒரு இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு மந்திரியை வந்து ஒரு கேரக்டர் நடிக்க வச்சோம். அங்கே உள்ள லோக்கலில் உள்ள மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சோம். ஒரு 3 நாள் தான் அங்கே ஷூட் பண்ணோம். ஆனால் படத்துக்கு அவ்வளோ நிறைவாக வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. உங்களுடைய ஆதரவு எப்பவும் தேவை. நன்றி, வணக்கம். சரி, நீங்கள் வித்தியாசமாக படம் பார்க்கணுமா இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்கணுமா சொல்லுங்கள். உங்களுக்கு வித்தியாசமாக படம் வேணுமா? பர்சனலாக மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, வித்தியாசமாக கொடுக்குறதுக்கு தான் எங்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்களும் பாராட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா ஓடிட்டுருக்கு. இது மாதிரி எல்லா டேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நமக்கு வந்து ஒரு பாலா சார் தேவை. ஏன்னா நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் கிரேட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு. நமக்கு ஒரு சங்கர் சார் தேவை. எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் பாரு எவ்வளோ பெரிய படம் எடுக்கிறோன்னு காட்டிக்கிறதுக்கு. நமக்கு இன்னொரு பொன்ராம் தேவை. ஒரு நல்ல காமெடியாக எவ்வளோ ஃபில்ம் பாரு, எப்படி மலையாள படத்துலாம் சில காமெடி ஃபில்ம் இருக்கும். அது மாதிரி ஒரு படம் வருத்தப்பட வாலிபர் சங்கம் எடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு மசாலா படம் எடுக்க ஒரு மந்திரவாதி தேவை. அவன் தான் அந்த மந்திரவாதி தான் நான். என்ன மாதிரி கொஞ்சம் பேர் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க, பாவம் எடுத்துகிட்டு போகிறேன். சமூக பிரச்சனையை எப்போதுமே நம்ம பெருசாக தொடர்றதில்ல. சமூக பிரச்சனையாக இருந்தாலும் அது தனி மனித பிரச்சனையாக்கி பர்சனலாக ஆக்கி அப்படியே டைல்யூட் பண்ணி கடைசியில் கொண்டு போயிடுறது. சமூக பிரச்சனையை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அனுபவமும் கிடையாது. ஆமாம், அதைத்தான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஆள் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே இருக்கணும்ல. எல்லாரும் ஒரே மாதிரி படம் எடுத்து அப்புறம் என்ன சொல்லுவீங்க? இந்த டைரக்டருங்க அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு பிரச்சனையை தொட்டுக்கிறான். இதை பிரச்சனை அந்த பிரச்சனை எடுத்து டார்ச்சர் தாங்க முடியல. எவனாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் எடுக்கிறானா? வந்தோம் 2 மணி நேரம் ஜாலியாக இருந்தோம், பார்த்தோன்னே இப்படி ஒன்று வந்துடும். அந்த ஃபில்லப்பை நம்ம கரெக்டாக பண்ணுன்றதுக்காக நம்ம இந்த ஏரியாவிலேயே புழங்கிட்டு இருக்கோம். ஆனால் நிச்சயமாக இதில் வந்து ஒரு தாய்னா எப்படி இருக்கணும், ஒரு மகன்னா எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலின்னா எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுக்கு குடும்பன்றது எவ்வளோ அவசியம். இன்றைக்கி வந்து ஆகுன்னா குடும்பத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி இப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. என்றைக்குமே கூட்டமாக வாழ்கிறது தான் வந்து ஒரு பெரிய பலம். அப்படிங்கிறத சும்மா 14,000 அடியில் ஒரு 500 அடியில் தான் சொல்லியிருப்பேன். அது ஆனால் 500 அடி அங்கங்கே 50 அடியை தெளித்து அதை வந்து ஸ்ட்ராங்காக கடைசியில் எழுதிச்சு வரும்போது சரி நம்ம அம்மா அப்பா போய் உடனே போய் பார்க்கணும்டா, உடனே எங்கே இருக்காங்க, அவங்க இருக்காங்கல்ல, வர வச்சு ஒரு 4 நாளாக பக்கத்தில் வச்சு பார்க்கணும். அந்த ஆசை வரணும் மனுஷன். அந்த ஆசையை உருவாக்கணுன்றதுக்காக நான் வந்து போராடலை, லைட்டாக சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கமர்ஷியல் தானே நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், ஸோ எனக்கு தெரியாது. அவ்வளோ பேசக்கூடாது கூட. Because Yuvan has given good music and the whole team has worked really hard. So I think the movie should speak for itself. And yeah, I think we should speak after that. Thank you. டைரக்டர் ஹரிசாரோட வேலை செய்யக்கூடிய 11வது படம். நான் ஒரு படம் தான் சாரோட வேலை செய்யலை.
நேற்றைக்கு தான் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தப்போ சாமி படத்துக்கு அப்புறம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் ஆன படம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்பொழுது கதை இல்லை, ஆக்ஷன் இல்லை, சாங் இல்லை, ஃபைட் இல்லைங்கிற இந்த எந்த எண்ணமும் வராது. எல்லா தரப்புக்கும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி அன்னைக்கு, இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லோரும் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் அது. எனக்கு போன படத்தில் என்னோடய படம் தான் எனக்கு வந்து பிரச்சனையே. விஷுவலாக வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி போன படத்தில் ரொம்ப பெருசாக இருந்தது. அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து எல்லா வகையிலையும் எனக்கு ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு பாயிண்ட்டு கூட எனக்கு வந்து என்னோடய சுதந்திரத்துக்கு ரொம்ப நான் நினச்ச என்ன பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு அசைவும் டைரக்டர்ஸ் வந்தது. இந்த படத்தில் வந்து உழைப்புனா உழைப்பு, அது வந்து நம்ம வந்து சும்மா அவரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. மிக கடுமையாக உழைச்சிருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய அன்பு ஆர்வம் என்றைக்கும் தேவை. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை வெளியிடுவதில் வேந்தர் மூவிஸ் நிச்சயமாக பெருமை அடைகிறது. இந்த படம் நிச்சயமாக தீபாவளி வெளியீடு, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஹரிசார் டைரக்ஷனில் படம் பண்ணணுன்றது தான் வேந்தர் மூவிஸ் ஆசை. அதுக்கு தான் பெரிய முயற்சி ஒன்று பண்ணோம். ஆனால் அது வந்து ஒரு டபுள் போனஸாக ஹரிசாரும் விஷால் சாரும் சேர்ந்து நாங்கள் வெளியிடுற மாதிரியே அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர் டைரக்டர்னால் அது வந்து முக்கியமாக ஹரிசார். அவருடைய படங்கள் வந்து வியாபார ரீதியாகவும் ஒரு தயாரிப்பாளருக்கும் விநியோகர்களுக்கும் பெரிய அளவில் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்குது. அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணணுன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அது 2 விதமாக இந்த படத்தில் நிறைவேறியிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். நான் இவ்வளோ படம் எடுத்திருந்தாலும் ஹரிசார் ஷூட்டிங் போன ஸ்பாட்டுக்கு போனால் நம்மளுக்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனை வண்டிகளும் கூட்டமாக இதை மேனேஜ் பண்ண ப்ரொடியூசராக விஷால் சாருக்கு வந்து பெரிய பாராட்டுகள் டெஃபினட்டாக. ஏன்னா சாதாரணமாக ஹரிசார் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா ப்ரொடியூசர்னாலையும் முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் ஸ்பீடுக்கு ஓடணும். ஆமாம், ஆர்டிஸ்ட்டும் ஓடணும், ப்ரொடியூசரும் அவர் ஸ்பீடுக்கு ஓடணும். அந்தளவுக்கு அவருக்கு ஃபீட் பண்ணணும், அந்த ஸ்பீடுக்கு எல்லாமே செய்யணும், லேக் இல்லாமல் பண்ணணும், ப்ரொடக்ஷனும் அந்த ஸ்பீடில் இருக்கணும். நான் அவர் ஸ்பீடுக்கு உழைக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு விஷால் சார் வந்து மிக தகுதியான ஒரு நடிகர், தயாரிப்பாளர். அதில் அதுக்கு வந்த டீம் அப்படி தான். மிலிட்ரி கேமராமேன் பிரியன், அவ்வளோதான். 10 மணிலேருந்து கீழே கேமராவோட குதினா குதிப்பார், அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அவர் வச்சுருக்கார். நம்ம நல்ல டீம். இந்த படத்தோட மிகப்பெரிய படம் எவர்கிரீன் சத்யராஜ் சார். அவர் ஒரு ஃப்ரேம்லையும் பார்க்கும்போது இன்னும் எப்போதும் அப்படியே மார்க்கண்டையனாக இருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த படத்துக்கு மிக கூடுதல் பலமாக அவர் இருக்கார். ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து வியாபாரத்தில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். விஷால் சார் படங்களே ஹையஸ்ட் ரெக்கார்டு க்ரியேட் பண்ண பிஸ்னஸ் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஷால் சார்ட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது எங்களுக்கு வேந்தர் மூவிஸ்க்கு விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்குமான உறவு வந்து அது வியாபாரமே இல்லை. அவர் ஒரு விலை சொல்லுவார், நம்ம எடுத்துக்குவோம், நம்ம பண்ணுவோம் அப்படின்ற அளவோட அந்த உறவு ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து லாப நஷ்டங்களை பற்றி யோசிக்காமல் அவருக்கு என்ன செலவாகுதோ அதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு பேசிக்காக அந்த தம்ப் ரூலாக வச்சுட்டு அந்த பிஸ்னஸ் அவரோட நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு நாங்கள் கூட இவ்வளோ பரவாயில்லையே பெருசாக பண்ணுறோன்னு வச்சா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஏன்டா சில ஏரியாஸ்லாம் விற்றுட்டோன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த படத்து மேலே வந்து பர்டிகுலர் ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் நல்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுவனோட ஆல்பம் வந்து பெரிய ஹிட்டான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு யுவன் இந்த படத்தில். ஸோ மியூசிக்கலாக விஷுவலாக எல்லாமே பெரிய ட்ரீட்டாக இருக்கும். தீபாவளிக்கு இதை விட ஒரு சரவெடி பட்டாசை வந்து இன்னொரு முறை தரவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தீபாவளி பரிசாக இந்த படம் தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் இருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு பெரிய போனஸ். ஸ்ருதிஹாசன் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து பிரமாதமான டீம் அமைஞ்சிருக்கு. இதை கோஆர்டினேட் பண்ணி எடுத்த மொத்த டைரக்டர் டீமும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ நாங்கள் வந்து எந்த வித சிரமமும் இல்லாமல் வேந்தர் மூவிஸ்ன்ற பேரில் அந்த படத்தை அழகாக ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு சிரமமே படலை. அத்தனை சிரமங்களையும் விஷால் என்ற ஒரு தனி மனிதன் எடுத்துக்கிட்டாரு. ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசராக நாங்கள்லாம் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக ஒரு நடிகராக இருந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. எந்த நேரமும் ஒரு ப்ரொடக்ஷன், அந்த படம், அந்த சிந்தனை தவிர வேறு எதையுமே அவரோட ஆஃபீஸில் அவர் பேசி நான் பார்த்ததில்லை. அவர்கிட்ட போனால் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஒரு நிமிஷம் கூட பேச முடியாது. ஏன்னா சினிமாவை பற்றி தான் பேசணும். வேறு சிந்தனை அவர்கிட்ட இல்லை, வேறு பேச்சு அவர் இல்லை, வேறு செயல் இல்லை. இந்த மாதிரி ஒரு நடிகரை என்னுடைய நீண்டகால சினிமா வாழ்க்கையில் நான் வந்து நிச்சயமாக சந்திக்கவே இல்லை. இவ்வளோ டெடிக்கேட்டட் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் நான் சந்திக்கவே இல்லை.
அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை, ஒரு உளமார்ந்த அன்பு அவர் மேலே இருக்குது. அந்த வகையில் பூஜை, அதை தொடர்ந்து ஆம்பளை எல்லா படங்களோடும் நாங்கள் அவரோட அசோசியேட் ஆக நினைக்கிறோம். அடுத்து வேந்தர் மூவிஸோட தயாரிப்பில் சுசீந்திரன் இயக்கத்தில் நாங்கள் அவரோட படம் ப்ரொடக்ஷனும் இப்போ டிசம்பரில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஸோ எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. பூஜை வந்து ஒரு தமிழ் சினிமாவோட வரலாற்றில் பெரிய மைல்கல் அமையும். நிறைய விஷுவல்ஸ் எங்களுக்கு காமிச்சார். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிச்சயமாக தீபாவளிக்கு இது பிக்கஸ்ட் ட்ரீட் டு தமிழ் ஆடியன்ஸ். நீங்கள் உங்களுடைய மீடியாவோட சப்போர்ட் மொத்தம் எங்களுக்கு வேணும் டெஃபினட்டாக. தேங்க்யூ ஸோ மச். அது என்னுடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.